ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிற பற்றி தான். ஐ எம் கோபிநாத், திஸ் இஸ் அன்சீன் ஃபேக்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி கடலில் தான் அதிகப்படியான ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த வீடியோவுக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம். ஸோ நம்ம கப்பலெல்லாம் பார்க்கும்போது கப்பலோட பாட்டமில் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான உயிர்வாழ் தாவரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே மேற்பரப்பில் நுண்ணுயிரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதில் அதிகப்படியான இம்பேக்ட் அதில் கிடைக்கிது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாட்டரில் அந்த மரைன் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் அந்த கப்பலோட அடிப்பகுதியில் படிச்சிருது. இதனால் கப்பலோட வெயிட் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் கப்பலோட ஸ்பீடும் டவுன் ஆகுது. ஸோ இதை அவங்க தடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி படியக்கூடிய மரைன் லைஃப்பெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு பயோசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங்கை அப்ளை பண்ணுறாங்க. அந்த கோட்டிங் காப்பரால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காப்பர் தான் அந்த ரெட் கலருக்கு காரணம். இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த ஆன்டிஃபாலிங் சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரும் ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரைன் லைஃப்பெல்லாம் அந்த ஷிப்போட பாட்டமில் படிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் ஓவர் வெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ரெட் கலர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எப்போவுமே கப்பல் மிதந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். அந்த ஆன்டிஃபாலிங் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தான் பூசியிருப்பாங்க. அந்த ரெட் கலருக்கு மேலே வாட்டர் இருக்கும். இதனால் கப்பல் மூழ்கிறத அவங்களால தடுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் கப்பலோட பாட்டம் ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.